யோசேப்பினுடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து கர்த்தர் எப்படியெல்லாம் யோசேப்பை நடத்தினாரு, யோசேப்பு உயர்த்தினாரு, கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில எவ்வாறு கிருபை வைத்தாரு, தயவு வைத்தாரு, எவ்வளவு எப்படிப்பட்ட ரீதியில யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த தடைகளை தேவன் உடைத்தெறிந்தார்னு நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். போன கிழமை நாங்க ஒரு காரியத்தை பார்த்தோம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தோட நாங்கள் நிறைவு செய்தோம். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக நடந்து போவார். உங்கள் முன்பாக நடந்து போவார். நம்ம எல்லாருக்குமே ஒரு வசனம் தெரியும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யோசேப்பிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றா, ஏன் நாங்கள் யோசேப்பு குறித்து பார்க்கிறோம், அதுக்கு முன்னுக்கு தாவீதை குறித்து பார்த்தோம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தானியேலை பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்க்கிறோம், ஏனோக்கை பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்படி நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். நோவாவை பார்க்கிறோம். நோவாவோட வாழ்க்கையிலும் நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆபேலுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறாங்க. ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தவங்க, இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்து போனவங்க, சிக்குண்டு போனவங்க, தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டவங்க. அப்ப இன்றைய நாட்களை நாங்கள் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சபையில அநேக ஊழியக்காரங்க, விசுவாசிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போறாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் கீழே போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நாங்க என்னத்துக்கு ஆண்டவரை தேடுறோம்? நான் தான் கடந்த நாட்கள் ஒரு 3-4 வாரங்களா சொல்லிக்கிட்டே வரேன். நம்ம ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு ஒரு வேத வசனம் தேவையில்லை, வேத படிப்பு தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, தவம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா நாங்க சாதாரணமான வாழ்க்கையை வாழாம ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில உண்டாக்கினாரோ, ஆண்டவர் நமக்கு என்ன தரிசனத்தோடு இந்த ஊழியத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்தாரோ, இந்த சபையில நம்மளை கொண்டு வந்தாரோ, இந்த கிராமத்துல நம்மளை கொண்டு வந்தாரோ, அந்த தரிசனத்தின்படி நாங்க வாழணும்டா இந்த வார்த்தை நமக்கு தேவை. அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு தேவை. சாதாரணமா வாழணும் இதெல்லாம் தேவையே இல்லை. சாதாரணமா அந்த ஊழியத்தை செய்யணுமா இருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதும். மற்ற செவ்வாய்க்கிழமை தேவையில்லை, எந்த ஜபமும் தேவையில்லை, உபவாச ஜபம் ஒண்ணுமே தேவையில்லை. எதிர்காலத்துல சிறுவர் ஆராதனை நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன், வாலிபர் ஆராதனை, இன்னும் நிறைய இடங்கள்ல ஊழியங்களை செய்யணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியங்களை நான் வாய்ப்பு பண்ணுவார். இதில் பேர் ராமன் சொல்றீங்க. ஏனென்றா இது நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருந்துட்டு போறதுக்கு இது ஒரு மத சடங்காசாரம் அல்ல. மற்ற மதங்கள் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு மத சடங்காசாரம் அல்ல. ஏன் நாங்கள் இந்த காரியங்களை ஆழமா செய்யணும் என்ற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். இந்த திருச்சபையை இந்த பிரதேசத்தில் அவர் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். என்னை இந்த ஊழியத்துக்குள்ள ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை இந்த திருச்சபைக்குள்ள ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தாரோ அவர் அந்த நோக்கத்தை நம்மோடு கூட இருந்து நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக நடந்து போவார். உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு கதையோடு சொல்றேன். நான் கடந்த காலத்திலே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஏரோப்ளேன்ல அநேக பயணிகள் என்ன செய்தாங்கன்னா போய் கொண்டிருந்தாங்களாம். அப்ப அந்த ஏரோப்ளேன்ல ஒரு ரெக்கை, வலது பக்கத்துல இருக்கிற ரெக்கை என்ன செஞ்சிருக்கான், எரிஞ்சு தீ பிடிச்சு அது எரிஞ்சு கொண்டு இருக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே பதற்றமா இருக்கிறாங்க. அந்த விமானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிற எல்லாருமே பதற்றமா இருக்கிறாங்க. அங்கே இங்கே ஓட பாக்குறாங்க, எழுப்ப பாக்குறாங்க. அங்க இருக்கிற எவ்வளவு பணிப்பெண்கள் எல்லாம் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண நினைத்தும் அவங்க தங்களுடைய உயிரை என்ன செய்யறாங்க, கையில பிடிச்சு கொண்டு என்ன செய்யறாங்க, அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ள ஜன்னலோரத்துல இருந்து வெளியே எட்டி பார்த்து அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்குது. அப்ப அங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு பக்கத்துல இருந்து ஒரு பயனாளி என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க, என் பிள்ளை பாரு விமானம் எரிய போகுது, கீழே விட போகுது, நாங்கெல்லாம் செத்து போக போறோம், இதெல்லாம் பாரு எவ்வளவு ஜனங்கள் எல்லாம் ஓடி திரிகிறாங்க, நீ நாங்க பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை தட்டி கேட்கும் போது அந்த பிள்ளை ஒரு காரியத்தை சொல்லிச்சான். இந்த காரியத்தை நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அந்த பிள்ளை ஒரு காரியத்தை சொல்லிச்சான்,
உங்களுக்கு என்னவும் நடந்துடலாம், ஆனா எனக்கு எந்த சேதமும் ஏற்படாது. ஏன் இப்படி சொல்றது கேட்க அந்த பிள்ளை சொல்லிச்சான், அந்த விமானத்தை ஓட்டுறது என்னுடைய அப்பா, இந்த விமானத்தை ஓட்டுறது என்னுடைய அப்பா, அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். நான் இந்த விமானத்தில் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த விமானத்தை எப்படியாவது அவர் கொண்டு போய் இறக்கிடுவார், கவனமான முறையில இறக்கிடுவார். இன்னைக்கு இப்படிப்பட்ட மனுஷங்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்காக எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய தகப்பன்மார் இருக்கிறாங்க. அதே போல இந்த பூலோகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட தகப்பனை காட்டிலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, உங்களையும் என்னையும் உண்டாக்கின நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து ஒரு மிகவும் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவனை சொல்றீங்க? அப்ப அவர் நம்ம என்ன செய்வாரு? நம்மளுக்கு ஒரு மறைவிடமா இருப்பார், நமக்கு உறைவிடமா இருப்பார், நமக்கு ஆதரவா இருப்பார். அதுல சங்கீதம் 91 சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, நீரின் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார், அவர் சிறகுகளால என்னை மூடுவார், அவர் சட்டையின் அடைக்கலம் புகுவேன். அப்படியே அவர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே போகிறான். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, அப்படியே சொல்லி நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்குவார், துன்மார்க்கருக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் எடுத்து தருவார், பலனை உண்டாக்குவார். அப்படி என்ன செய்யறாரு அவங்க சொல்றாங்க பாருங்க. வெள்ளிக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். போன கிழமை பண்ண அதே காரியம் தான். கடைசியா ஒழுங்க பிரசங்கம் பண்ணி முடிக்க இல்லாம போயிருச்சு, நேரம் போயிருச்சு. அதை நான் தொடர்ந்து பேச போறேன். இன்றைக்கு அவங்களோடு பயணம் செய்கிற ஆண்டவர், உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், உங்களை இந்த உதயபுரத்துல கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனா இருந்திருந்தா, மனுஷனுடைய யோசனையின் அடிப்படையில் ஒரு ஊழியத்தை ஒரு சபையை கட்டணமா இருந்தா, ஒரு மனுஷன் சபையை கொண்டு வந்து ஊருக்குள்ள கட்ட மாட்டான், மெயின் ரோட்டோரத்தோட தான் கட்டுவான். மற்ற சபைகள்லாம் பாருங்க, மெயின்ல ரோட்டோரத்தோட தான் கட்டப்பட்டிருக்குது. ஆனா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் இது கூட நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இது கிராமத்துக்குள்ள இவ்வளவு தூரத்துக்குள்ள ஆண்டரே கொண்டு வந்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். போன ஞாயிறு ஆராதனையில AFT சபை, இந்திய தேசத்துல சாந்திஸ்வரத்துடைய சபை, அவங்க பல்வேறு பிரச்சனையை பண்ணி, இன்னொரு சபையார் பல்வேறு பிரச்சனையை பண்ணி என்ன செஞ்சாங்க, அவங்க இடம் மாறும்படிக்கு செய்துட்டாங்க. அப்ப அவங்க இடம் மாறி இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இன்னொரு சபையை ஸ்தாபிக்கிறாங்க, இன்னொரு சபையில இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவங்க சபைக்கு ஒரு காணி வாங்கியிருக்கிறாங்க, அது பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதிக்காக காத்திருக்கிறாங்க. அப்ப இப்ப தற்காலிகமா இயேசு அழைக்கிறார். அவங்களுடைய மைதானத்துல ஒரு பெரிய செட் அடிச்சு போன கிழமை அங்கதான் ஆராதனை நடந்தது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நிறைய பேர் யூடியூப்ல கதைக்கிறாங்க, இனி அவ்வளவுதான், இவர சபையில இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் இன்னொரு சபை போக போகுது, இந்த ஞாயிற்றுக்கிழமை பாரு ஒத்துரு வர மாட்டாங்க அப்படின்னு அவங்கலாம் சொல்றாங்க. இப்ப அவங்க சபையில போன கிழமை அங்க ஆராதனை நடக்குது. கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேல ஒரு ஆராதனையிலே பங்கு பெற்றாங்க. ஒரு ஆராதனையிலே 80,000 மேல பங்கு பெற்றாங்க. அங்க 3 ஆராதனை நடந்துச்சு. 3 ஆராதனையிலேயும் அங்க சபை நிரம்பி வழிஞ்சது. அதுவும் மிக தொலைவில் இருக்கிற இடம். அவர் சொல்றாரு, இப்போ அந்த பாஸ்டர் செய்தியை கேட்டுட்டு போது அவர் சொல்றாரு, இப்ப நாங்க பஸ்ஸை வாடகைக்கு வாங்கி விடுறோம், எதிர்காலத்துல தூரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பஸ்ஸை சொந்தமா வாங்கி விடுவோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அப்ப கர்த்தர் இங்கே அப்படிப்பட்ட காரியங்களை உடனே நான் சொன்ன காரியம் ஏதோ நோக்கத்தோட தான் கர்த்தர் இதுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எத்தனை சபை நம்ம சபை அங்கதான் இருக்கணும்னு இல்லை, கர்த்தர் இந்த இடத்திலேயே திரளான ஆத்மாக்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அப்ப இங்க பாத்தீங்கன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்ப தூரம் நமக்கு தடை இல்லை. தூரம் ஒரு விசுவாசி, உண்மையா சத்தியத்தை தேடுகிற விசுவாசிக்கு தூரம் தடை இல்லை. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நிறைய ஆடு வளர்க்குறாங்க இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் வளர்க்குறாங்க இருக்கிறாங்க. புல் இல்லாட்டி புல் கிடைக்க மட்டும் என்ன செய்வாங்க, புல் உள்ள இடங்கள்ல அந்த ஆட்டை நடத்தி செல்வாங்க, புல்லுள்ள இடங்கள்ல நடத்தி செல்வாங்க. சரியான சத்தியம் எங்க இருக்குதோ அங்க ஆடுகள் எல்லாம் அது ஓடி வரும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆடுகள் அங்க ஓடி வரும். அப்ப நம்முடைய வேலை என்னது? நம்ம சரியான உணவு, ஆரோக்கியமான உபதேசத்தை, ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ண ஒரு உபதேசத்தை நாம இங்க போதிக்கும் போது நம்மளை தேடி ஜனங்கள் ஓடி வருவாங்க. இத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அப்ப இங்க பாத்தீங்கன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றா, உங்களோடு இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றா, அவர் நல்லவர், அது நமக்கு தெரியும், வல்லவர், அவர் போதுமானவர், போதுமானதிலும் அதிகமானவர்,
தடைகளை நீக்கி போடுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க நான் உங்களுக்கு கற்றுத்தர போற காரியம் அதுதான். ஒன்றை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும், அது மலை போல கடினமான தடையா இருந்தாலும் தேவனால அதை பெயர்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். மனுஷன் உண்டாக்குற தடைகள் மனுஷனை உண்டாக்கின தேவனால நிச்சயமா அதை என்ன செய்ய முடியும்? தகர்க்க முடியும். அதே பிசாசு தடைகளை கொண்டு வந்தால், நிறைய தடைகளை பிசாசு தான் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வர்றான்னா மனுஷன் மூலமா தான் கொண்டு வரலாம். மனுஷன் மூலமா தான் கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட தடைகளை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தினால மேற்கொள்ள முடியும். ஏசு தடைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்து தடைகள் எப்படி அதை தாண்டி நிமிர்ந்து சென்றார்ன்ற வார்த்தையின் மூலமா தான். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி அவன் தடைகளை ஜெயித்தான்டா, யோசேப்பு எப்படி ஜெயித்தான்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு, தடைகளை நீக்குகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நம்ம நிறைய போனவங்களை பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையில என்னென்ன தடை வந்துச்சு? ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்த உடனே அவன் ஆசையா ஓடி போயிட்டு சகோதரருக்கு சொல்றான். சகோதரர் என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறாங்க. தகப்பன் தாய்க்க போய் சொல்றான். அவங்களும் என்ன செய்யறாங்க? கடிந்து கொள்றாங்க. இதெல்லாம் ஒரு தடை தான். அவங்களுக்கு ஒரு மனசோர்வு உண்டு பண்றாங்க. யோசேப்பு ஓடி போய் சொல்றான், கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, அது நடக்கும்னு. அவங்க என்ன சொல்றாங்க? நடக்காதுண்டு, உனக்கு அகங்காரம் சொல்றாங்க. காவேரி வாழ்க்கையிலே அதான் நடந்துச்சு. நிறைய தடைகள், நிறைய தடைகள். அவிசுவாசமான வார்த்தைகள், நமக்கு எதிராக சொல்லப்படுகிற அவிசுவாசமான வார்த்தைகள் ஒரு தடை தான். மிகப்பெரிய தடை என்று அவிசுவாசமான வார்த்தைகள். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த சபைக்குள்ள வரும்போது கடந்த 2-3 வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற விசுவாச விதைகளை நான் விதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க வெளியில போய் சந்திக்கிற அநேக மனுஷங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச விதைகளை பிடுங்க பார்க்கறாங்க. ஏனென்றால் பிசாசான அப்படிப்பட்ட மனுஷங்களை ஏற்றி கொண்டிருக்கிறான். உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விசுவாச விதைகளை பிடுங்கி, நல்ல விதைகளை பிடுங்கி அவனுடைய விதைகளை பிசாசு களைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான், முள்ளுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். நாங்க சரியா நல்ல விதைகளை விதைக்கலாட்டி பிசாசு கொண்டு வந்து முள்ளுகளை விதைச்சு விட்டுருவோம், களைகளை விதைச்சு விட்டுருவோம். அப்ப ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் என்றால் நல்ல விதைகளை ஏற்றுக்கொள்ளணும், தவறான விதைகளை தகர்த்து எறியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல விதைகள் விதைக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கணும், இந்த இருதயத்தை திறந்து கொடுக்கணும், வசனத்தினால நிரம்பணும். அப்ப தடைகளை நீக்கி கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப நீங்க எப்பயுமே இந்த சத்தியத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த காரியங்களை திருப்பி எப்ப நான் போதிப்பேன்னு தெரியாது, வேறு போதகர்கள் எப்ப வந்து போதிப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சத்தியத்தை ஒருக்கு அறிந்து கொள்ளும் போதே கவனமா கேட்டு அதை மனதில் பயிற்றுக் கொள்ளணும். வாழ்க்கையில் நீங்க வரப்போற நாட்கள் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை பார்த்து நீங்க சொல்லணும். தடைகளை பற்றி சொல்லக்கூடாது, தடைகளை பார்த்து சொல்லணும். இந்த தடைகளை என் ஆண்டவர் நீக்கி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க சற்று யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு என்ன தடை வந்துச்சு நம்ம பார்த்தோம். அவங்களோட அம்மா அப்பா ஒரு தடையா இருந்தாங்க, அவனுடைய சகோதரர் ஒரு தடையா இருந்தாங்க, அந்த குழி ஒரு தடையா இருந்துச்சு, அந்த போத்திபாருடைய வீடு ஒரு தடையா இருந்துச்சு, அந்த போத்திபாருடைய மனைவி ஒரு மிகப்பெரிய தடையா இருக்க பார்த்தார். ஆனா கர்த்தர் கூட இருந்ததுனால அந்த விபச்சார பாவத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அதுக்கப்புறம் என்ன தடை வருது? சிறைச்சாலையில ஒரு தடை வருது. பானபாத்திரக்காரனுக்கு இவன் யோசேப்பு ஒரு உதவியை செய்யறான், ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறான். ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான்? யோசேப்பு செஞ்ச உதவியை மறந்து போயிடுறான், யோசேப்பை மறந்து போயிடுறான். ஆனா கர்த்தர் நினைவு கூறுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் உங்களை மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க மற்றவர்களுக்கு பைபிள் ஒரு வார்த்தையை சொல்லுது, நீங்க மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப மனுஷன் உங்களுடைய உதவிகளை மறந்து போகலாம், உங்களுடைய தயவு மனுஷன் மறந்து போகலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டார். நாங்க திருப்பி கொள்வோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். ஆதியாகமம் 40வது அதிகாரம். இந்த நடவடிக்கைக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் குற்றம் செய்தார்கள். தலையாரிகளின் அதிபதியாக சிறைச்சாலை
இதுல ரெண்டு காரியம், ரெண்டு பேரை பத்தி சொல்லப்படுது. ஒன்று சுயப்பாகியின் தலைவன், இன்னொன்று பானபாத்திரக்காரனின் தலைவன். ரெண்டு பேருமே பார்வோனுக்கு எதிராக, எகிப்து மன்னனுக்கு எதிராக, எகிப்தின் ராஜாவுக்கு எதிராக என்ன செஞ்சிட்டாங்க? அவனுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் தலையாரிகளின் அதிபதியின் வீட்டு, அதாவது அந்த சிறைச்சாலையில, அந்த தலையாரிகளின் அதிபதியின் வீடு தான் சிறைச்சாலை. அங்க என்ன செஞ்சிட்டாரு? ராஜா அவனை சிறையில வச்சுட்டாரு. இப்ப அங்க இருக்கிற தலையாரிகளின் அந்த அதிபதி என்ன செய்யறாங்கடா, அவனை யோசேப்பின் இடத்துல ஒப்புவிக்கிறாங்க. அவங்களை விசாரிக்கும்படிக்கு யோசேப்பின் இடத்துல ஒப்புவிக்கிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர், அங்க யோசேப்பே ஒரு சிறை கைதியா தான் வந்தான். போத்திபார் வீட்டுல அந்த போத்திபாருடைய மனைவி கூறப்பட்ட தவறான குற்றச்சாட்டு காரணமாக போத்திபார் என்ன செஞ்சிட்டான்? யோசேப்பு சிறையில கொண்டு வந்து விட்டுட்டான். சிறையில கொண்டு வந்து விட்டுட்டான். அதுல 39வது அதிகாரம் 23வது வசனம், கடைசி வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இதே சம்பவம் தான் அங்கேயும் நடக்குது, போத்திபார் வீட்டிலையும் நடக்குது. அவன் போன புதுசுல அங்கே என்ன நடக்குது? கர்த்தர் அவனோடு இருந்து, 3வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அந்த அங்க இருக்கிற அந்த எஜமான் காண்ற அளவுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவனா நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஒரு இடத்துல வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது, நம்ம ஒரு ஊழியத்தில் ஈடுபடும் போது ஜனங்கள் காணணும், நம்முடைய பிரதானமான போதகர் காணணும் கர்த்தர் இவனோடு இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்ன்றதை நானும் காணணும், நம்முடைய சமுதாயம் காணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்ப இந்த சபையில ஆத்மாக்கள் பெருக ஆரம்பிப்பார்கள் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது ஜனங்கள் காணும் போதுதான். அப்பதான் அவங்க கர்த்தர் அறிஞ்சு ஓடி வருவாங்க. நம்ம வாயால சொல்லிட்டு நம்ம சும்மா வாழ்க்கையில வாழ்ந்து காட்டலாட்டி ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறதே இல்லை. நம்முடைய வாய் என்னத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறதோ அதை நாங்க வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் எங்களை உயர்த்துகிறத ஜனங்கள் பார்க்கும் போது ஜனங்கள் ஓடி வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானும் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். நம்ம வாயால சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன சத்தியம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா நாங்க பேசின சத்தியத்தை, நாங்க சொன்ன சுவிசேஷத்தின்படி நாங்க வாழும்போது ஜனங்கள் ஓடி நம்மளை தேடி வருவாங்க, ஆண்டவர் தேடி ஓடி வருவாங்க. உன்னை உயர்த்தின கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொல்லி வருவாங்க. அதற்கு ஆமென் சொல்றீங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை கண்டு நிறைய பேர் மாறினதுக்கு காரணமே அதுதான். அவன் வாழ்ந்து காட்டினான், ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து காட்டினான். கிறிஸ்தவனா ஆகிறது ஈஸி. கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு வேற பெரிய காரியம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, தர்மமெல்லாம் செய்ய தேவையில்லை. கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவே ஆண்டவர், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக பரமேறி போனார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அனுப்பினார், அவர் மறுபடியும் எனக்காக திரும்பி வரப்போறார். இதை விசுவாசிச்சாலே, அவருடைய இரத்தத்தை விசுவாசிச்சாலே, அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது, இந்த காரியங்களை விசுவாசிச்சாலே அவன் என்ன செஞ்சிருவான்? பாருங்க, அந்த 2 பேர் சிலுவையில தொங்குறாங்க இயேசுவுக்கு பக்கத்துல. அதுல ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நீ நினைத்துக் கொள்ளுன்னு சொல்றான். ஆண்டவர், நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று சொல்றான். கடைசி நிமிடத்துல கூடி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட முடியும். அவன் பெரிய காரியம் ஒன்று செய்தவர். மற்ற மத மார்க்கங்களை பாருங்க, நீ கடவுளுக்கிட்ட போகணும்னா நீ அந்த தர்மத்தை செய், முடங்கால திரி, மலைமலையா ஏறு, அங்க வா இங்க வா, இதை தூக்கு அதை தூக்கு, மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்ய எவ்வளவோ சொல்றாங்க. இத்தனை நாள் உபவாசம், இத்தனை நாள் நேர்த்தி குடி, நோம்பு குடி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க சொல்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசுவை விசுவாசி, ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவர் அறிந்து கொள்ளுகிற ஜனம், அவரை விசுவாசிக்கிற ஜனம் அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, இங்க என்ன நடக்குது? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்து மாறினாங்க. வாழ்க்கையை பார்த்து என்ன செய்யறான்? போத்திபார் மாறுறான். அதே போல இங்க சிறைச்சாலை தலைவன் மாறினான். அவங்க 2 பேரும் விசேஷமா யோசேப்பிடத்துல பார்க்கிற காரியம் என்னன்னா, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், யோசேப்போட கர்த்தர் இருக்கிறாரு. அவன் எதை செய்தாலும் அவன் அதை வாய்க்க பண்றாரு. அவன் எல்லா காரியத்திலையும் அவன் சித்தி உள்ளவனா இருக்கிறான், எல்லா காரியத்திலையும் அவன் சித்தி உள்ளவனா இருக்கிறான். உங்களை பார்த்து ஜனங்கள் அப்படித்தான் சொல்லணும், உங்களை பார்த்து ஜனங்கள் அதைத்தான் சொல்லணும். நீங்க ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது அதை அர்ப்பணிப்போட செய்யணும், அர்ப்பணிப்போட செய்யணும். நீங்க இல்லாத போது உங்களை பார்த்து அந்த மனுஷன் பாராட்டுறவங்க நீங்க இருக்கணும். உங்க எஜமான், நீங்க ஒரு வேலை ஸ்தலத்தில்
வேலை செய்வீங்களா இருந்தா உங்களுடைய முதலாளி, உங்களுடைய எஜமான் நீங்க இருக்கும்போது மட்டும் உங்களை பாராட்டி பேசக்கூடாது, நீங்க இல்லாத போது உங்களை பார்த்து பாராட்டி பேசுற அளவுக்கு இருக்கணும். ஒரு போதகரும் அப்படித்தான். ஒரு போதகர் விசுவாசி, ஒரு போதகர் கண்டையில் இருக்கிற விசுவாசி எப்படி இருக்கணும்டா, உங்களுக்கு போதகர் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும், நீங்க பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் உங்களை குறிச்சு நல்ல விதமா கலைக்க கூடாது. நீங்க அவர் அருகில இல்லாட்டியும் உங்களை குறிச்சு நல்ல வகையில சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அதே போலதான் பெரியவர்களும் அதே போலதான் சின்ன ஆக்களும். உங்க அப்பா அம்மா உங்களை பக்கத்துல இருக்கும்போது மட்டும் உங்களை குறிச்சு நல்ல விதத்துல கதைக்க கூடாது. அவங்க வெளியிடங்கள் இருந்தாலும் என் மகன் இப்படி இருக்கிறாங்க, நல்ல விதத்துல கதைக்கணும். அதே போல நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள், இப்ப நான் சொன்ன ஆட்கள் மட்டும் இல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர், நம்மளை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் நாங்க பக்கத்துல இருக்கும்போது மட்டும் நம்மளை குறித்து நல்ல விதமா கதைக்க கூடாது. நாங்க தொலைவில் இருந்தாலும் நம்மளை குறித்து சிறந்த ஒரு சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நாம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இப்ப நம்மளை குறித்து நன்மதிப்பை அவங்க நம்ம கூட இருக்கும்போது மட்டும் இல்லை, நம்ம தொலைவில் இருந்தாலும் பேசணும். அப்படிப்பட்ட உயர்வுக்குள்ளதான் கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. எப்படிப்பட்ட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றா, இன்னைக்கு நான் பேசுகிற காரியம் என்றா, தடைகளை நீக்குகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார். தடைகளை நீக்குகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார். பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் தடைகளை உண்டு பண்ணுகிறான் பாருங்க. போத்திபார் மனைவி மூலமா தடைகளை உண்டு பண்ணுகிறான், யோசேப்புடைய சகோதரன் மூலமா தடைகளை உண்டு பண்ணுகிறான். அதே போல நம்ம பார்க்கிறோம், நிறைய தடைகள் வருது. இன்னைக்கு நமக்கு நிறைய தடைகள் யார் மூலமா வருதுன்றா, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க மூலமா தான் வருது. மனுஷங்க மூலமா தான் வருது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அந்த தடைகளிலிருந்து நம்மளை விலக்கி காத்துக் கொள்றார், நம்மளை நடத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை சுற்றி நிறைய ஜனங்கள் இருக்கலாம், நம்முடைய சபையிலேயும் கூடி நிறைய ஜனங்கள் இருக்கலாம், ஒருவேளை விசுவாசத்திலேயே கூடி இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், இனியும் கொண்டு வருவாங்க. ஏன்னா மனுஷன் மாற போறதே கிடையாது. மனுஷனுக்கு வேலையே என்னது? மற்றவன் நல்லா இருக்கும் போது அவன் பாராட்ட மாட்டான். எப்படி அவனுக்கு மட்டும் கிடைக்குது, எனக்கு கிடைக்குது இல்லைன்னு பொறாமப்படுற மனுஷன் மத்தியில நாங்க வாழ்றோம். நிறைய ஜனங்களுக்கு பொறாமை தான். நம்ம உயர்வுக்குள்ள போகும்போது, நாங்க முன்னேறும் போது, நம்மளுடைய எஜமான் நம்மளை குறித்து நல்ல விதத்துல கதைக்கும் போது நிறைய பேருக்கு பொறாமை. என்ன இவனை மட்டும் எல்லாரும் உயர்த்தி கதைக்கிறாங்க, இவனை மட்டும் உயர்த்துறாங்க, இவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, யோசேப்புக்கு மட்டும் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு பொறாமை. ஆனா கர்த்தர் அவனை உயர்த்துறார், கர்த்தர் அவனை உயர்த்துறார். யோசேப்புடைய சகோதரனுக்கு என்ன பொறாமை? இவனுக்கு மட்டும் நல்ல நல்ல உடுப்புகளை உடுத்துறாரு, நல்ல நல்ல உடுப்புகளை உடுத்துறாரு அப்படின்னு சொல்லி பொறாமை. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் உங்களை உடுத்திப்பான்னு சொன்னா நிறைய பேருக்கு எப்படி வருது? பொறாமை வருது. எதிர்காலத்துல நீங்க நல்ல உடுப்பு போட்டு உங்களுடைய பிள்ளைகளால் ஊழியம் செய்யும் போது நிறைய பேருக்கு பொறாமையா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் மற்றவன் பொறாமப்படும்படிக்கே நம்ம உயர்த்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஒரு விசுவாசி பொறாமப்படுறவனா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பிள்ளைகளும் இருந்து நல்ல உடுப்புகளை போட்டு நிற்கும் போது அவன் ஆசீர்வாத ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஊழியக்காரன் உயர்த்தின ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார். மனதார பாராட்டும் பொழுது கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டவங்களா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப யோசேப்போடு இருந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தடைகளை நீக்கி போடுகிறவர். கடந்த 2 கிழமையா பார்த்தோம். யோசேப்போடு இருந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர். யோசேப்போடு இருந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மனுஷ தயவை உண்டு பண்ணுகிறவர். அப்ப உங்களுக்கும் கிருபையை உண்டு பண்ணுவாரு, மனுஷ தயவை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல இன்னைக்கு பார்க்கிறோம், போன கிழமையும் பார்த்தோம், யோசேப்போடு இருந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தடைகளை நீக்கி போடுகிறவர். அந்த அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை நீக்கி போடுவார். போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். இன்றைக்கு விசுவாசம் எப்படி தடையை கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இந்த சபை அழிக்கும்படிக்கு இந்த உதயகுலத்துக்குள்ள எப்படிப்பட்ட தடையை கொண்டு வந்திருக்கிறான். இங்க இருக்கிற விசுவாசிகளே எடுத்து நமக்கு விரோதமா பயன்படுத்த நினைக்கிறான், நமக்கு விரோதமா சில காரியங்களை செய்ய நினைக்கிறான். ஆனா நம்மோடு இருக்கிற ஆண்டவர், அவனோடு இருக்கிற அந்த கிறிஸ்துவ காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கள்ளப்போதனையை கொண்டு வருகிற அந்த கிறிஸ்துவ காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். கடைசி நாட்கள் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த அந்தி கிறிஸ்துவை பயன்படுத்துகிற பின்னால் கிரியை செய்கிற அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியை ஆண்டவர் கடைசி நாட்களை நிர்மூலமாக்குவார். வேதம் சொல்லுகிறது. அந்த பிசாசானவனுக்கு முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்கள் வெளிப்பாடு இருக்குமா இருந்தா நாங்க இப்படிப்பட்ட சின்ன பிரச்சனைகளுக்கு நாங்க பயப்படவே தேவையில்லை.
ஆமென் சொல்றீங்க? அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னு யார் சொல்ற? காலேப் யோசுவா சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும், அவங்க நமக்கு இரையாவார்கள். எங்கிருந்து வந்தாங்களோ அது நிர்மூலமாகும்படி தேவன் செய்வார். இங்கேயும் நிர்மூலமாகும், இது எங்கிருந்து உற்பத்தியானதோ அதுவும் நிர்மூலமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, அங்கே இருக்கிற அந்த கள்ள உபதேசி, நான் மறிப்பதே இல்லை. அவர் மறித்து போகும்போது அவர் உண்டாக்கின எல்லா சாம்ராஜ்யமும் அழிந்து போயிடும். ஆனா என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் இனி மறிப்பதே இல்லை. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அப்ப இதுல சொல்லப்படுது பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறார். விசேஷமா நம்முடைய சபைக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாக பிசாசு கடந்த 2-3 வருடங்களாக பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். நிறைய தடைகள் சற்று ஆராய்ந்து பாருங்க. கொழும்பில் இருக்கிற அந்த சபையினால் நிறைய தடைகள் வந்துச்சு. கொஞ்சம் நெஞ்ச தடைகள் இல்லை, நிறைய தடைகள் நம்முடைய ஊழியத்துக்கு எதிராக வந்துச்சு. ஆனா எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை அழைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல இந்த ஊழியத்தை ஸ்தாபித்தது அந்த கொழும்புல இருக்கிற அவங்க இல்லை. இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ஸ்தாபித்தது கர்த்தரா இருக்கிறார். யார் நமக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் அவங்களை நிர்மூலமாகும்படிக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது உங்களுடைய வாழ்க்கையில் அதே காரியம் தான். உங்களை கர்த்தர் என்னென்ன நோக்கத்துக்காக உங்களை அழைத்தாரோ, என்னென்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை தந்தாரோ, என்னென்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்தாரோ, அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்க மட்டும் நீங்க பயந்த காரியம் யோபுவுக்கு நடந்தது போல உங்களுக்கு நடந்துடும். அப்ப நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன சொல்றோமா? நான் பயப்பட மாட்டேன், நான் விசுவாசிப்பேன். நான் பயப்பட போவதில்லை, நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பயந்து வாழ்ந்தது போதும், தடைகளை பார்த்து பயந்தது போதும். நான் தடைகள் வராதுன்னு சொல்லல, இன்னும் நிறைய தடைகள் வரும், இன்னும் நிறைய கல்லறைகள் வரும். நம்மளை நோக்கி எறியப்படுகிற ஒவ்வொரு கல்லறைகளும் அது ஒரு நாள் அந்த கல் எறிகிறவங்க தேவனுடைய சமூகத்துல அவங்க நியாயஸ்தானத்துல நிறுத்தப்படுவாங்க. தேவனுக்கு ஒரு நாள் பதில் சொல்லி ஆகும். நீ என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாக, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு சின்ன சண்டே ஸ்கூல்ல நடந்தாலும் நம்மளால சும்மா விட்டுருக்காங்களா? போயிட்டு 4 கேட்டுட்டு தான் வர்றாங்க, 4 கேட்டுட்டு தான். அப்ப அவர் சும்மா விடுவாரா? பைபிள் சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல கடைசி நாட்கள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும். அப்போ உங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் உங்களை குற்றம் சாட்டும் போது, அதுல நம்ம உண்மை நம்பும் நாள்ல படிக்கிறோம், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கேட்பதை பார்க்கிறோம், அதிலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசி நாட்கள்ல நம்மளை வெட்கப்படுத்துகிற மனுஷனுக்கு நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அவன்கிட்ட கேள்வியா கேட்பார், நீ என் பிள்ளை எப்படி நீ என்ன செய்யலாம், வெட்கப்படுத்த நினைக்கலாம், நீ எப்படி அவனுக்கு விரோதமா இப்படி பேசலாம்னு அவர் கேட்பார். நிச்சயமா கேட்பார். அவர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகையினால நீங்க பயப்படாதீங்க, நீங்க கர்த்தரை நம்புங்க. அவர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க நியாயத்துல தீக்க தேவையில்லை. நீங்க நியாயத்திற்கு உங்களுடையது இல்லை, நியாயத்திற்கு வேறு யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப பிசாசான நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகளை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? மனுஷன் மூலமா கொண்டு வரலாம், சூழ்நிலையினால கொண்டு வரலாம். இன்னைக்கு நான் கடந்த நாட்களில் பேசுறேன், வறுமை ஒரு சூழ்நிலை தான், தவறான சூழ்நிலை. ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைக்காத சூழ்நிலை தான் வறுமை. இன்னொரு சூழ்நிலை என்னது? வியாதி. வியாதியின் காரணமாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை தேடாம, ஜெபத்துக்கு வராம, ஆலயத்துக்கு வராம, வியாதி ஒரு தடையா இருக்குது. முதுமை ஒரு தடையா இருக்குது. நிறைய பேருக்கு முதுமை காரியத்துல பலவீனப்பட்டு போறாங்க. நிறைய பேரை நான் சந்திக்கும் போது கவலைப்படுறாங்க, எனக்கு சுகம் இல்லை, முதுமை ஆயிடுச்சு, எனக்கு நடக்க முடியலன்றதால ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. அப்ப இந்த தடைகள் எல்லாம் எப்படி வருது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பைபிள் என்ன சொல்றது? 92ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்துல, அவன் முதிர் வயதிலையும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பான். ஆனா இன்னைக்கு முதிர் வயதுல நிறைய பேர் எப்படி புஷ்டியாவா இருக்கிறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க, பலவீனப்படுறாங்க. இந்த பலவீனங்களை உண்டாக்குறது கர்த்தரா? பலவீனங்களை உண்டாக்குறது யாரு? பிசாசானவன். இந்த பிசாசுடைய தந்திரமான காரியங்கள். பிசாசம் பலவீனங்களை உண்டாக்குறான். அந்த கர்த்தர் பலவீனத்தில் இருக்கிறவனை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். சோர்வோடு இருக்கிறவனை திடப்படுத்துகிறவரா இருக்கிறார். வறுமையில் இருக்கிறவனை
பார்க்கிறவரா இருக்கிறார். வியாதியோடு இருக்கிறவன் வியாதியிலிருந்து விடுதலையாக்கி சுகப்படுத்துகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு ஆரோக்கியத்தை வரப்படுகிற ஆண்டவரா இருக்கிறார். இப்ப தடைகள் பல்வேறு விதமா வருது. நிறைய பிசாசின் மூலமா வருது, மனுஷன் மூலமா வருது, நம்முடைய சூழ்நிலைகள் மூலமா வருது, சூழ்நிலைகள் மூலமா வருது, நம்முடைய சமுதாயத்தின் மூலமா வருது, நம்முடைய நாட்டு காரியங்கள் மூலமா, குறைவின் மூலமா வருது. பல்வேறுபட்ட தடைகள், பல்வேறுபட்ட தடைகள். சில நிறைய தடைகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க மூலமாவே வருது, நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமா வருது. அப்ப நம்ம இவங்களை சுற்றி தான் வாழணும், நம்ம சமுதாயத்தில் தான் இருக்கணும். ஆகையினால தடைகள் வராதுன்னு சொல்லவே முடியாது. தடைகள் நிச்சயமா வரும், கல்லறை நிச்சயமா வரும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற கனிகள் நல்லா காய்க்க நீங்க எவ்வளவுதான் ஆயாதீங்க, கல்லறையாதீங்க, தவிர்க்கப்படுது, இங்கப்படுது, அங்கப்படுதுன்னு சொன்னா அவன் எரியத்தான் செய்வான், அவன் எரியத்தான் செய்வான். ஆனா கர்த்தர் அதுல இருந்து நம்ம விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த கனிகளை மனுஷன் காஞ்சிட்டு போயிடலாம். நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு இடத்துல வெளிப்பட போகிற கனிகளை எந்த மனுஷனாலையும் பறிக்க முடியாது. உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த நல்ல கனிகளை எந்த மனுஷனாலையும் அழித்து போட முடியாது, அழித்து போட முடியாது. ஆனா என்ன செய்யலாம் என்றால், அந்த கனிகளை நீங்க கொடுக்காதபடிக்கு தடை பண்ணலாம், அந்த கனிகளை நீங்க வெளிப்படுத்தாதபடிக்கு தடை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ ஒரு மனுஷனிடத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல பழக்கம் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களை நல்லா உதவி செய்யற மனப்பக்குவத்தை என்ன செய்யலாம்? தடுக்க முடியாது, அதை தடை பண்ணலாம். அதை நீங்க மற்றவனுக்கு செய்யாதபடிக்கு, அந்த நல்ல நல்ல காரியத்தை செய்யாதபடிக்கு தடுக்க முடியாது, ஆனா தடை பண்ணலாம். நீங்க மற்றவர்களுக்கு செய்யாதபடிக்கு தடை பண்ணலாம். வந்து சொல்லலாம், நீ இப்படியே கொடுத்து கொண்டிருந்தா உனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? வெளியில கொடுக்கறதை விட்டுட்டு உள்ளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பான், தனக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றவர்கள், அதாவது தன்னுடைய உறவினர் அல்லாதவங்களுக்கு கொடுக்கறதை நிப்பாட்டிட்டு இந்த சில மனுஷங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பான். அதே பெரியதா பார்ப்பான். ஆனா அந்த ஜனம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்கறதை நிப்பாட்டிடுவோம். அப்ப நிறைய மனுஷங்க இப்படிப்பட்ட தடைகளை உண்டாக்குறாங்க. நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யறத, கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்மை செய்யறத நிறுத்துறதுக்கு பல ஆலோசனைகளை கொண்டு வர்றாங்க. பைபிள் என்ன சொல்றது? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. நீ கொடுத்தா கஞ்சனான்னு பைபிள் சொல்லவே, உனக்கு இல்லாம போயிருந்து பைபிள் சொல்லவே. பைபிள் என்ன சொல்லுதுன்றா, நீ விதைக்க உனக்கு அறுவடை வந்து கொண்டே இருக்கு. நீ ஏழைக்கு இறங்குறவன், பைபிள் சொல்றது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவரும் சொல்லல, அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுது, அதை அவனுக்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். சொல்றதா இல்லையா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவனுக்கு கொடுத்தவனுக்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அப்ப மனுஷன் தான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்? நீ கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லாம போகும். இல்ல, அது பூமிக்குரிய உபதேசம். வேதத்தின் உபதேசம் என்னது? நீ வாரி இறக்க நீ விருத்தி அடைந்து கொண்டே போவ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அதுல போட்டு கஞ்சத்தனம் பண்ணுகிறோம், வறுமையை தான் அடைவான். அப்ப இதுல பார்க்கிறோம் தடைகள். நிறைய மனுஷங்க என்ன செய்யறாங்க? நம்மகிட்ட இருக்கிற நற்கனிகளை நாங்க வெளிப்படுத்தாதபடிக்கு, நம்மகிட்ட இருக்கிற நல்ல கனிகளை கொடுக்கிறது தடை பண்ணும்படிக்கு நம்மகிட்ட துர் ஆலோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, தவறான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க எப்படி விடுபடுறோம்டா, நாங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னதான் சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், சத்தியம் என்ன சொல்லுதோ அதற்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தடைகள் எப்படியெல்லாம் வருது. மனுஷன் மூலமா வருது, சூழ்நிலைகளால வருது, நம்மளோட ஐக்கியப்பட்டிருக்கிற மனுஷங்க மூலமா வருது, அதிகமா நம்ம நம்புகிற மனுஷங்க மூலமா அப்படி நிறைய நேரத்துல வந்துருது. யோசித்து அதுக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவா ஒரு உயர்வான நிலையில பார்த்திருப்பான். அப்ப நீங்க தான் ஆண்டவரை குறித்து சொல்லி தருவீங்க. ஆண்டவர் இப்படி உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் ஆறு சொல்லி கொடுத்திருப்பான். யாக்கோபும் மனைவியும் தான் சொல்லி கொடுத்திருப்பான், ராயலும் தான் சொல்லி கொடுத்திருப்பான். அப்ப அவங்க கடவுளை குறித்து சொல்லி கொடுத்தது கேட்டுதான் யோசிப்பு 17 வருஷம் என்ன செய்யறான்? வளர்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் அவனோட பேசுறாரு. கர்த்தர் பேசுறத போய் அப்பா அம்மா சொல்லும் போது என்ன சொல்றாங்க? கடிந்து கொள்றாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே அவனே கர்த்தர் ஏற்றுவான்னு சொல்லியிருக்கணும், அவன் உற்சாகப்படுத்திருக்கணும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வதித்திருக்கணும். உடனே என்ன வந்துருது? ஒரு பெருமை வந்துருது. எதன் காரணமா கடிந்து கொள்றாங்கன்னா பெருமையினால. இதனால என் பிள்ளை என் காலில் தான் விடணும், நான் வந்து காலில் விடுறதா? அப்படித்தான் யோசிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சூரியனும் சந்திரனும் என்ன செய்வாங்க? பாதப்படியில அதான் தரிசனம், சொப்பனம். அதை போயிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு
விலகிருச்சு. இவன் நம்மளை தான் சொல்றான். நெற்கதிர்கள் எல்லாம் யாரு? சகோதரர்கள். சூரியன் சந்திரன் யாரு? நானும் கணவர் நானும் யாக்கோப்பு. ராகேல் நினைக்கிறான் நானும் யாக்கோப்பு நினைச்சிருப்பாரு நான் சூரியன், சந்திரன் யாரு? ராகேல். அப்ப இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பெருமை வந்துருச்சு. நாங்க அவனை வணங்குறதா, அவன் தான் எங்களை வணங்குவோம். அப்ப ஒரு பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? பிதாக்கள் எப்படி இருக்கணுமா? புள்ள வளர்றதை பார்த்து சந்தோஷப்படணுமா? பிள்ளைகள் சத்தியத்துல வளர்கிறாங்கன்றத கேள்விப்படும் போது நீங்க பார்க்கும்போது சந்தோஷப்படணும். பிள்ளைகள் உங்களோட உயர நீங்க மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போறார். அப்ப எதிர்காலத்தில் உயரும் போது என்ன செய்யக்கூடாது? உயரும் போது பிடிச்சி அமர்த்தி வச்சிடக்கூடாது. இன்னும் பலப்படுத்தணும். இன்னும் ஓடு, கர்த்தர் உயர்த்துவார். உள்ள காலம் அதிகமாக உழைக்கும் போது, சம்பாதிக்கும் போது சந்தோஷப்படணும். அவனை குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது, குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. அவனுக்கு அவனை சுற்றி சுவரை கட்டி கொண்டிருக்க கூடாது. பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்யல, மனதில் வைத்துக் கொண்டாங்கன்னா, ஆனா அவங்க நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கலாம். ஒரு உற்சாகத்தை சொல்லுது. அங்க யாக்கோபு அதை மனதிலே வைத்துக் கொண்டான். அங்க அதுக்கு எப்படி தடை வருதுல, யோசேப்புக்கு எப்படி தடை வருதுல, சகோதரன் மூலமா தடை வருது. கர்த்தர் என்ன செய்யறான்? அந்த யாக்கோபு என்ன செய்யறான்? ஒரு வேலையா அவன் என்ன செய்யறான்? சகோதரருக்கு அனுப்புறான். சகோதரர்கிட்ட போயிட்டு சுப செய்தியை விசாரிச்சு என்ன செய்யும்? சுப செய்தியை விசாரிச்சு அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு வா. அவன் தூரத்துல வரும்போது என்ன செய்யறாங்க? சகோதரர் கண்டு அவனை குறியில போட்டு கொலை செய்யறதுக்கு ஆலோசனை பண்றாங்க. ஜூதா அதுல இன்னொரு நபரனால ரூபனின் உதவியோடு அவன் அதுல இருந்து விடுவிக்கப்படுறான். அவன் அதுல இருந்து விடுவிக்கப்பட்டு விற்கப்படுறான். வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட்டு என்ன செய்யறான்? எகிப்துல மீதியானியரால் எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான். போத்திபாருக்கு விற்கப்படுறான். அங்கேயும் நிறைய தடைகள் வருது. அங்கேயும் உயர்வுகளும் வருது. உயர்வு வருது, அதே நேரத்தில் நிறைய தடைகள் வருது. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போத்திபாருடைய மனைவியினால ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா கர்த்தர் அவன் அதிலிருந்து பாதுகாக்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்து, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்று பாவத்துக்கு விலகி ஓடணும். கர்த்தர் அதிலிருந்து அவனை பாதுகாக்கிறார். அப்ப பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில எவ்வளவு தடைகள். யாருக்கு தடைகள் அதிகமா வரும் என்றா, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க நினைக்கிற மனுஷனுக்கு தான் தடைகள் அதிகமா வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய தடைகள் வரலாம். அப்ப நீங்க உங்க நினைவுல கொள்ளுங்க. நான் கடந்த நாட்களில் பேசுனேன், கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் கல்லறி விழும். அப்ப உங்களுக்கு அதிகமா கல்லறிகிறாங்களா? மனுஷங்க கல்லறிகிறாங்களா? நிறைய பிரச்சனைகள் வருதா? நிறைய தடைகள் வருதா? அப்ப நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நீங்க சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போய் கொண்டிருந்ததாலதான் அவங்களுக்கு நிறைய தடைகள் வருது. ஜோனா தர்சீசுக்கு நினிவேக்கு போயிருந்த தடைகள் வந்திருக்காரு. நினிவேக்கு இல்ல, தர்சீசுக்கு ஆரம்பத்திலே போயிருந்த தடைகள் வந்திருக்காரு. ஆனா அவன் நினிவேக்கு போக நினைக்கிறான். பிசாசு வந்து இருதயத்தில் என்ன கொண்டு வர்றான்? நிறைய திட்டங்களை கொண்டு வந்து தர்சீசுக்கு போக சொல்றான். ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்றாரு. பிசாசு உள்ளத்திலிருந்து தர்சீசுக்கு போகும்படி நடத்துறான். தர்சீசுக்கு போகும்போது அங்கேயும் நிறைய சூழ்நிலைகள், அங்கேயும் பிசாசு விடவே இல்லை. அங்கேயும் பார்த்தா அவன் மனுஷன் அவன் தூக்கி எங்க போடுறான்? கடல்ல போடுறான். அங்க ஆண்டவர் ஒரு மீன் அனுப்புறாரு. 3 நாள் என்ன செய்யறான்? மீன் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறான், ஜெபம் பண்றான். அப்ப அங்க மீன் கொண்டு போய் கரையில கட்டுது. ஆனா கடைசியில கர்த்தர் சொன்னதுதான் நிறைவேறுது. மனுஷனுடைய நினைவுகள் எங்கேயோ கொண்டு போகலாம், ஆனா கர்த்தர் சரியான விதத்துல நடத்துவார். நீங்க உங்களுடைய பலத்தை நம்பி வாழ்ந்தீங்கன்னா, ஜோனாவை போல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? சந்தேகப்பட்டு தர்சிச்சுட்டு போக வழிவிடுவீங்க. எப்ப கர்த்தரை நம்புகிறீங்களோ அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. என்ன தடை வந்தாலும் அங்க நினைவே இருக்கிற ஜனங்கள் கேட்கிறாங்களோ கேட்கலையோ, கர்த்தர் சொன்னதை நான் சொல்ல போறேன். அவர் ஒரு காரியம் ஒரு நோக்கத்தோடு தான் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோட போய் சொல்லுங்க. அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க எதை செய்தாலும் செய்யுங்க, கர்த்தர் தடைகளை மாற்றிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சரியான பாதையில போனா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகும்போது நிறைய தடைகள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஏன் தடைகள் வந்துச்சு? இவனுக்கு கானானுக்கு போனா செழிப்பா வாழ்வார்கள், இவனுக்கு கானானுக்கு போனா குறையில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். பிசாசுக்கு அது விருப்பமே இல்லை. கடவுளுக்கு என்ன விருப்பம்? நம்ம பிரியமானவனை ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதுதான் ஆண்டவருக்கு சித்தம். பிசாசுக்கு என்ன சித்தம்? நாங்க சுகமா இருக்கிறது பிசாசுக்கு சித்தம் கிடையாது. நாங்க வியாதியோடு இருக்கிறது தான் பிசாசுக்கு சித்தமா இருக்குது. நாங்க செழிப்பா இருக்கிறது பிசாசுக்கு சித்தம்
முடியாது. நாங்க வரமே இருக்கிறதா பிசாசுக்கு சித்தமா இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகணும். தடைகள் நிறைய வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கணும். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். வேகமா இன்னொரு காரியத்தை நான் பேச போகிறேன், பேசி நம்ம நிறைவு செய்வோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் இயேசுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் என்ன செய்யுது? ஒத்து போகுது. யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் இயேசுடைய வாழ்க்கையிலையும், அதாவது வேதத்துல நிறைய பழைய ஏற்பாட்டு நபர்கள் இயேசுவுக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்க. நிறைய நபர்கள் இயேசுவுக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்க. எல்லாத்த காட்டிலும் யோசேப்புடைய வாழ்க்கையில இயேசுடைய வாழ்க்கையும் யோசேப்புடைய வாழ்க்கையும் 44 விஷயங்கள் ஒத்து போகுது. 44 விஷயங்கள்ல ஒத்து போகுது. நான் 10 விஷயத்தை பேச போறேன். 10 இல்ல 9 விஷயத்தை நான் பேச போறேன். இன்னைக்கு பேச போறேன். யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாட்டமா இருந்தான். எப்படி இருந்தான்? யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாட்டமா இருந்தான். இயேசுடைய முதலாவது வருகையை முன்குறிக்கிறவனா இருந்தான். இயேசு எப்படிலாம் ஜனங்களை விடுவிக்க போறாருன்றத அவருடைய வாழ்க்கையின் மூலமா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமா காண்பிக்கிறவனா இருந்தான். முதலாவது நாங்க பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் யாக்கோபு தன் குமாரர் எல்லாரையும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இதுல என்ன காரியம்? இயேசுவோட என்ன ஒத்து போகுது சொல்லுங்க. அப்போ யாக்கோபுடைய குமாரன் யாரு? யோசேப்பு. தேவனுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் தன்னுடைய குமாரன் என்ன செய்யறாரு? நேசிக்கிறாரு. எப்படி நேசிக்கிறாரு? யாக்கோபு யோசேப்பை நேசித்தது போல இயேசுவை தேவன் என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அந்த இயேசு ஞானஸ்தானம் பெற்று, யோவான் ஸ்தானமான ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இயேசு எந்த நற்கிரியைகளையும் செய்யவே, எந்த அற்புதமும் செய்யல. காணவும் கல்யாணத்திலே அவர் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடக்குது. எந்த அற்புதமும் செய்யல, எந்த அடையாளமும் செய்யல, எந்த ஊழியமும் செய்யல. இயேசு ஊழியம் செய்யறதுக்கு முன்னுக்கே சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். யோசேப்பு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு ஒரு உயர்வுக்குள்ள போகல. ஆனா அவன் 17 வயதுல இருந்து வாலிபனா இருக்கும்போது, அது குறைந்த வயதில் இருக்கும்போது, சிறு வயதில இருந்து யோசேப்பு என்ன காரியம் செய்யறதுக்கு முன்னுக்கும், நல்ல கிரியைகள் செய்யறதுக்கு முன்னுக்கே யாக்கோபு யோசேப்பை நேசித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல 2 பேருக்கு இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் இடையில என்ன ஒத்துமண்டா? யோசேப்பு மற்ற சகோதரர் காட்டிலும் யாக்கோபால் அதிகமா நேசிக்கப்பட்டான். பரலோகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் தேவன் அதிகமா நேசித்தது அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர்? முதலாவது காரியம் என்னது? அவன் நேசிக்கப்பட்டவர். இயேசு நேசிக்கப்பட்டவர். யாக்கோபினால யோசேப்பு நேசிக்கப்பட்டது போல இயேசுவும் பிதாவானவரால் அதிகமா நேசிக்கப்பட்டார். அதுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் ஆதியாகமம் 37:3 நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு நேசிக்கப்பட்டது. யோவான் 3:15 நம்ம பார்க்கிறோம் அங்க பிதாவானவர் இயேசுவை நேசிக்கிறது. இரண்டாவது காரியம் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 37:14. ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க ஆதியாகமம் 37:14. இன்னொருவர் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 6:57. ஆதியாகமம் 37:14 வாசிங்க. அப்பொழுது அவன் நீ போய் சகோதரனுடைய சேமம் சுப செய்தி எப்படி என்று பார்த்து இப்ப என்ன செய்றாரு? யாக்கோபினால யோசேப்பு அனுப்பப்படுறாரு. எதுக்காக அனுப்பப்படுறாரு? சகோதரன் இடத்துல சேமத்தை விசாரிக்க, சுப செய்தியை விசாரிக்க. சமாதானமா இருக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா? ஆடு மேய்க்கிறதுக்கு அவங்க போயிருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. சேமத்தை, நீ சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்டு அனுப்புறாரு. அப்ப இரண்டாவது காரியம், முதலாவது பார்த்தோம் குமாரன் பிதாவினால நேசிக்கப்படுது. இரண்டாவது பார்க்கணும் குமாரன் பிதாவினால அனுப்பப்படுது. குமாரன் பிதாவினால யாக்கோபை யோசேப்பை என்ன செய்றாரு? யாக்கோபு அனுப்புறாரு. அதே போல நமக்காக வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்குள் அனுப்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் 6:57 வாசிங்க.
யோவான் 6:57. இயேசு என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பாருங்க என்ன சொல்லுது? பிதா என்னை அனுப்பினது போல. அப்ப இரண்டாவது காரியம் என்னது? அனுப்பினார். ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினார். கடந்த நாட்கள் நான் யோசேப்புடைய சம்பவத்துல பேசுறேன். யோசேப்பு விற்கப்பட்டவன் அல்ல, யோசேப்பு அனுப்பப்பட்டவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்திருக்கீங்க? அனுப்பப்பட்டு இருக்கிறீங்க. பாருங்க மல்கியா 2:15 சொல்றது, தேவனிடத்துல நிறைய ஆவி இருக்குதான். ஆனா ஏன் ஒருவனை படைத்தாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கும்படிக்கு. அப்ப இந்த கிராமத்துல நீங்க தாய் வயிற்றிலிருந்து பிறக்கல, தேவனால முன்குறிக்கப்பட்டு நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் உங்களை தாயின் கருவுல நீங்க தோன்ற முன்னே உங்களை தெரிவு செய்திருக்கிறார். நீங்க தான் பிறக்கணும்னு தெரிவு செய்து உங்களை அனுப்பி இருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது காரியம் வேகமா பார்ப்போம். குமாரன் தாமாகவே இறங்கி வந்தார். தாமாகவே. ஆதியாகமம் 37:13, கலாத்தியர் 1:4. ஆதியாகமம் 37:13 வாசிங்க. பாருங்க அவன் என்ன செய்றான்? வாயின பிதா கூப்பிட, நான் போகிறேன்னு சொல்றான். இப்ப வாசிங்க கலாத்தியர் 1:4. அவர் நம்மை வாசிங்க நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதா சொல்றாரு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அங்க யோசேப்ப யாக்கோபு போன்னு சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சு நான் போகிறேன் என்று போனது போல அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நான் போகிறேன்னு உலகத்துக்குள்ள வர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப மூன்றாவது காரியம் என்னது? குமாரன் தாமாகவே இறங்கி வந்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப பிதா ஊழியத்துக்கு அழைக்கும் போது, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஆண்டவரை நீங்க இதை தருவீங்களா அதை தருவீங்களான்னு கேட்டு இருக்க கூடாது. அவர் போன்னு சொல்லும் போது, நான் போகிற ஆண்டவரை போகிறவங்களா இருக்கும். இதை செய்யன்னு சொல்லும் போது, ஐயோ இதை செஞ்சா இப்படி ஆயிருமே, அதை செஞ்சா அப்படி ஆயிருமே, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது. நான் நினைவுக்கு போனா அவங்க ஏற்று அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் போன்னு சொன்னா போகணும், அவர் செய்யன்னு சொன்னா செய்யணும். பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு எதை சொன்னாலும் அதை நீங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கும். நாலாவது காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 37:17. இன்னொரு எடுத்துக்கொண்டு ஏசாயா 6:8. அந்த மனிதன் போய்விட்டார்கள், ஏசாயா 6:8 வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவார் என்றான். கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. பாருங்க யோசேப்பு நாலாவது காரியம் என்றால் குமாரன் சகோதரர் தேடி போறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரரை தேடி போறார். இயேசு நம்முடைய வேதம் சொல்லுது, இயேசு நம்முடைய மூத்த சகோதரனா. இயேசு நம்முடைய மூத்த சகோதரனா. தேவன் நமக்கு பிதாவா இருக்கிறார். இயேசு மூத்த சகோதரன் ஒரு பைபிள்ல சொல்லப்படுது. நம்ம எல்லாம் இளைய குமாரர்கள். இயேசுடைய சகோதரனுடைய வேதம் சொல்லுது. அப்ப அவர் நமக்காக என்ன செய்யறார்? பூமிக்கு இறங்கி வர்றார், நம்மளை தேடி வர்றார். அப்ப பார்க்கிறோம், குமாரன் என்ன செய்யறாரு? சகோதரரை தேடி போறார், சகோதரரை தேடி போறார். அப்ப நாலாவது காரியம் தேடி வர்றார். சகோதரராகிய நம்மளை தேடி வர்றார். முதலாவது காரியம் என்னது சொல்லுங்க? அப்ப முதலாவது காரியம் என்னது? குமாரன் பிதாவினால நேசிக்கப்படுறார், அன்பு கூறப்படுறார். இரண்டாவது காரியம் என்னது? அனுப்பப்படுறார். இரண்டாவது காரியம் என்னது? குமாரன் பிதாவினால அனுப்பப்படுறார். மூன்றாவது காரியம் என்னது? தாமாகவே இறங்கி வருவார். மூன்றாவது காரியம் என்னது? தாமாகவே இறங்கி வருவார். நாலாவது காரியம் என்னது?
தேடி போறார், சகோதரரை தேடி போறார். இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் இடையில இருந்த ஒரு ஒற்றுமை. நேரம் போனபடினால நிறைய 44 காரியம் இருக்குது. இன்றைக்கு 9 பார்ப்போம்னு சொன்னா நம்ம 5 காரியம் மட்டும் பார்ப்போம். இன்னும் ஒரு காரியம் பார்ப்போம். ஆதியாகமம் 37:18, ஏசாயா 53:3. ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் நிறைந்தவரும். ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது. ரெண்டு காரியம் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டது போல இயேசுவும் என்ன செய்கிறாரு? அவருக்கு சொந்தமான ஜனத்தினால என்ன செய்யப்பட்டாரு? புறக்கணிக்கப்பட்டார். முதலாவது தகப்பனால பிதாவானவரால் நேசிக்கப்பட்டார். இரண்டாவது அனுப்பப்பட்டார். மூன்றாவது தாமாகவே இறங்கி வந்தார், பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இறங்கி வந்தார். நாலாவது பிதாவுடைய சித்தத்தின் அடிப்படையில் சகோதரரை தேடுறார். பிதாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன்னை வெறுத்த சகோதரரை தேடி ஓடி வந்தார். நம்மளை தேடி இயேசு வந்தது போல, யோசேப்பை தேடி யோசேப்புடைய சகோதரர் தேடி போனது போல இயேசு நம்மளை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம தேடி போகல, அவர் நம்மளை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐந்தாவது காரியம், இயேசு நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டது போல் இயேசு நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். இந்த கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்னும் நிறைய காரியங்கள் நாங்க பார்க்கலாம். யோசேப்பு விற்கப்பட்டது போல இயேசுவும் விற்கப்பட்டார். யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல இயேசுவும் உயர்த்தப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை உயர்த்துறதுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயல் ஆனார். நிறைய பேர் விசுவாசத்தை இப்படிப்பட்ட கள்ள போயவர்கள் இயேசு மனுஷனா வந்ததை விசுவாசிக்கவே இல்லை. கடந்த நாட்களை நாம் அப்போஸ்தலர்களை பார்த்தது போல அவர் மனுஷ ரூபத்தில் திருப்பி இறங்கி வருவாரு. எவ்வாறு உயிர்த்தெழுந்து போனாரோ, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு போனாரோ, அவ்வளவே மேகத்தின் மீது மணவாளன் வருவார் என்று அநேகர் விசுவாசிக்கவே இல்லை. அதான் கள்ள போதனைகள். ஆனா நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம். அவர் எவ்வளமா உயிர்த்தெழுந்து அந்த சரீரத்தோடு போனாரோ அவ்வளமாக எனக்காக உங்களுக்காகவும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு அவர் திரும்பி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? திரும்பி வருவார், திரும்பி வருவார், வந்து நம்மளை கூட்டி கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அப்படியே நாங்கள் சற்று எழுந்து நிற்போமா? எழுந்திருந்து நாங்கள் இன்னைக்கு பார்த்த சற்றை மீட்டு பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் தடைகள். கடந்த கிழமையும் பார்த்தோம், இந்த கிழமையும் பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கடந்த 11 வாரமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். கடந்த ஒரு 3-4 வாரங்களாக கர்த்தர் யோசேப்பின் மேலே கிருபை வைத்தார். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த தலையாரிகள், அந்த அதிபதியின் கையில், அந்த அதிகாரியின் கையில் ஒரு தயவை உண்டு பண்ணார். போத்திபாரினுடைய கண்களில் ஒரு தயவை உண்டு பண்ணார். அவனை யாரெல்லாம் தாழ்த்த பார்க்கிறாங்களோ கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து தாழ்த்துகிறவர்கள் முன்னிலையில கர்த்தர் யோசேப்பு உயர்த்துகிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் தடைகள்ல இருந்து அவனை விடுவிக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தடைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மனுஷன் மூலமா வரலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் மூலமா வரலாம். எப்படிப்பட்ட தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தடைகளை பார்த்து பயப்படாதீங்க, தடைகள் நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் என் கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுவிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் நான் பயப்படேன். எந்த மனுஷனாலும் என்னால் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட தடைகளை எவன் கொண்டு வந்தாலும் அது வாய்க்காதே போகும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலம் தடியும் என்னை தேய்ச்சி வசனம் சொல்லுகிறது. ஆகையினால் தடைகளை குறித்து கவலைப்படாதே. எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடி ஆகும் என்று வேதம் சொல்லுது. யோசேப்பு செய்த காரியம் எல்லாம் வாய்த்தது, அவன் சொன்ன காரியம் எல்லாம் வாய்த்தது. கர்த்தர் அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றினார். அவனுக்கு சொன்னதை செய்து முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். எத்தனை தடைகள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், எத்தனை செங்கடல்கள் வரலாம், எத்தனை எரிகோ மதில்கள் வரலாம்,
உங்களோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த இம்மானுவேல் நம் இயேசு ராஜா அவர் நம்மோடு இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்தோம் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் இயேசுடைய வாழ்க்கையிலையும் 5 ஒற்றுமைகள் இருக்கிறது. யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த காரியத்திலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் பிதாவானவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். இந்த நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காகத்தான் அனுப்பினார். அவரை நேசித்த அந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். அவரை நாங்கள் புறக்கணிக்க கூடாது. அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க. இன்னும் உடைய கிருபையை தாருங்கள். இன்னும் உடைய தயவை தாருங்கள். உடைய பலனை தாருங்கள். உடைய பலன் இல்லாமல், உடைய தயவு இல்லாமல், உடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. அப்பா, தனிமையிலே அப்பா அழுகிற போதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு சொன்னீங்களே. நான் அழாதபடிக்கு, புலம்பாதபடிக்கு உண்மை நோக்கி கூப்பிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கை இவ்வண்ணமாய் உயர்ந்திருக்காது சுவாமி. அப்பா, நீங்க இவ்வண்ணமாய் என்னை நீங்க உயர்த்துறதுக்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உங்களுடைய கிருபையை காண்க சுவாமி. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. நல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. நல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. காதலி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, இரக்கத்திலே சிறுவர் ஆண்டவரே, அப்பா, நீங்க எங்க மேல பிரியமா இருக்கிறீங்க. எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க. புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவர், ஒன்றுக்கு உதவாத தகுதியே இல்லாத எங்களை தேடி வந்து தகுதிப்படுத்தி எங்க மேல அன்பு கூர்ந்து
தந்து அப்பா எங்களை விடுவித்து அப்பா எங்களை உபநமாய் உயர்த்தி இருக்கிற தேவக்காய் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள்ல எவ்வளவோ தடைகள் வந்தது சுவாமி. தடைகளிலிருந்து எங்களை விடுவிக்க ஆண்டவர், இனி வரப்போகிற தடைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர்கள். தடைகளை உடைத்து போகிறவர் அப்பா, நீங்க எங்கள் முன்பாக செல்லுகிற தேவக்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா, பூமிக்கு உடைய கண்கள் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற பிரச்சனைகளை நீர் பார்க்கவே பார்த்து இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து நீர் இவர்களுக்கு பதிலை கொடுக்க வேண்டும்படியா கொடுக்கிறேன். ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே பிள்ளைகளை நடத்துங்க சுவாமி. அன்றைய பிசாசு மனுஷன் மூலமாய் கொண்டு வருகிற தடைகளுக்கு நீங்க விடையை கொடுங்க ஆண்டவர். நீங்க பதிலை கொடுங்க சுவாமி. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியா மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும்படியா யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், எங்களை நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க, போதுமானவராய் இருக்கிறீங்க, போதுமானதிலும் அதிகமானவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உடைய கிருபையை தாருங்க, உடைய தயவை தாருங்க. அப்பா, நீங்க எங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நாங்கள் தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. எங்களுக்கு பெருமை குணம் இருமாப்பு வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தந்து எங்களுக்காய் மறைத்து உயிர்த்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற மறுபடியும் வரப்போகிற ஆண்டவரை உயர்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.